மஞ்சம் கடந்த ஆண்டிலே இருந்து இதுவரை வராத ஒரு சுவாமி. 24 பவளக்கால்கள் முத்துக்குமார சுவாமி 1965ஆம் ஆண்டில் இன்றைக்கு நல்லூர் கந்தசுவாமி கோவில் 10ஆம் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெறப் போகிறது. திருவிழா இப்போதான் தொடங்கின மாதிரி இருந்தது, ஆனால் நாட்கள் எல்லாமே வேகமாக கடந்து கொண்டு போகிறது. 10ஆம் திருவிழா மாலை திருவிழான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். மஞ்சம் என்று சொல்லி முருகப்பெருமான் ஏறி வருகிற அந்த விஷயம் இவ்வளவு நாளும் வேல் பெருமானாகவும் வள்ளி தெய்வானை தனியாகவும் வந்து வெளி வீதி வலமோ உள்வீதி வலமோ இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இன்றைக்கு வேறொரு வடிவம், இதுவரை வராத ஒரு சுவாமி வெளியில் வரப்போறார். அது மாதிரி தான் அந்த வர்ற வாகனம் வந்து வித்தியாசமான வாகனம், ஏராளமான சிற்ப வேலைப்பாடுகள். இது கூட காரணம் இருக்குது. இன்று எழுந்து வரக்கூடிய முத்துக்குமார சுவாமி என்ற வடிவத்தில் தான் முருகப்பெருமான் வெளியில் வரப்போறார். இந்த 9 நாட்களும் வந்து வேல் வந்தது, இனி வந்து முத்துக்குமார சுவாமி. இந்த காட்சிகள் எல்லாவற்றையும் இன்றைய நாளில் பார்க்கலாம். முன்னுக்கே மஞ்சம் தயாராக இருக்கிறது. மஞ்சத்தில் ஏறி வருகிற போது எப்படி ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கும். இப்போ 4:30க்கு அணிவித்திடக்கூடிய நேரம். மற்ற நாள் பார்க்குறதுக்கும் இந்த நாள் பார்க்குறதுக்கும் இடையில உங்களுக்கு எப்படி வித்தியாசம் இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இன்றைய நாளிலேயும் வளமை போல இந்த மஞ்சத்தினுடைய சிறப்புகள், நல்லூரினுடைய சிறப்புகள், கோவில் தொடர்பான பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் மேலதிகமாக குறிப்பாக கிளிக்கோபுர பக்கத்தில் வந்து பிரசன்னா கோவில் தரக்கூடிய கந்தரனுபூதி தமிழில் அந்த பொருளோடு சேர்த்து, மறுபக்கமாக திருவாசகம் தமிழிசையோடு சேர்த்து இன்றைய நாளிலும் வருகிறது. காலொலி தேவைப்படக்கூடிய பகிர்ந்து கொள்ளுங்கள். மஞ்சம் எப்படி இருக்கின்ற விஷயத்தை வந்து நீங்கள் கருத்துக்களாக சொல்லி வை. வளமையான நாட்களை போலலாமல் இனி எல்லாம் விசேட தினங்கள். 10ஆம் திருவிழா கடந்தாலே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தத்துவங்களை குறிக்கிற பல்வேறுபட்ட திருவிழாக்கள்லாம் இடம்பெறும். பெருங்கூட்டம் ஒன்று காத்திருக்கிறது. முன்னுக்கு மஞ்சம் முருகப்பெருமானை சுமந்து செல்ல இந்த இடத்துல இருக்குது. பல்வேறுபட்ட சிற்ப வேலைப்பாடுகள் மிக நுணுக்கமாக இந்த மஞ்சத்தில் செதுக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சம் என்று சொன்னால் படுக்கை அப்படி என்று சொல்லி பொருள்படும். இறைவன் படுக்கை அமர்ந்து கொள்கிற அல்லது பவனி வருகிற ஒரு விடயமாக கூட சொல்லப்படும். நகர்கிற வாகனங்களிலே தனிச்சிறப்பு மிக்க அழகு பொருந்திற விடயமாக இருக்கிறது. இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகப்பெரு மஞ்சம் இருக்குது. அதே மாதிரி நுணுக்கமான பல்வேறுபட்ட வேலைப்பாடுகளோடு நல்லூரில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சத்துக்கு வந்து பல்வேறுபட்ட சிறப்பம்சங்கள் இருக்குது. 61 வருஷங்களாக முருகப்பெருமான சுமந்து வருகிற இந்த பாக்கியம் என்றது 1965ஆம் ஆண்டு இது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த மஞ்சத்தை பொறுத்தவரை முன்னுக்கு 4 பின்னுக்கு 4 பாகமாலை, மொத்தம் 8 பாகமாலைகளும் அதே மாதிரி தான் 24 பவளக்கால்கள் இந்த மஞ்சத்தை தாங்குகிறது. மிக மிக நுணுக்கமான அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளில் உடைகிறது. முன்னுக்கு வந்து பிரம்மா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மேற்புறத்திலே வந்து ஏராளமான சிற்ப வேலைப்பாடுகள், அலங்காரனை சுமந்து வருகிற அழகனை சுமந்து வருகிற பெரும்பாக்கியம் பெற்றக்கூடிய இந்த மஞ்சத்தில் இன்னும் சொற்ப வழியில் முருகப்பெருமான் வரப்போகிறார். இன்றைக்கு வாகனத்தில் மாற்றம், அதே மாதிரி தான் எழுந்து வருகிற சுவாமியில் மாற்றம். இதுவரையும் வேல் பெருமான் தனியாகவும் வள்ளி தெய்வானை சேர்ந்து இன்னொரு வாகனத்திலையும் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நாளில் மிக முக்கியமான விஷயம், இன்றைய நாளிலேயும் கந்த சஷ்டியிலையும் தான் இந்த முத்துக்குமார சுவாமி வெளியில் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். சரியோ பிள்ளையோ தெரியாது. இப்போ சரியான விஷயம் என்ன சொல்லுங்கள், இல்லது வேறு யாவது திருவிழாக்கு வேறு வாரன்னு சொன்னால் அந்த விஷயத்தையும் கீழே கருத்துக்களாக சொல்லுங்கள். அந்த முத்துக்குமார சுவாமி வருகிற விஷயம், முத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடியது, அல்லது குறிப்பாக இந்த முத்துக்குமார சுவாமி வழிபாடுன்றது இந்தியாவுக்கு தொடர்புடையதாக இருந்தாலும் ஈழத்திலேயும் பேர் சொல்லக்கூடிய நிறைய இடங்களில் இதனுடைய அடையாளங்கள்லாம் இருக்குது. அந்த அழகான காட்சி. காலையில் வந்து கைலாச வாகனத்தில் எழுந்து வந்தார் உள்வீதி வலமாக. இப்போது மாலையில் மஞ்சத்தில் எழுந்து வர்றதுக்காக தேவியர் 2 சூழ இப்போது முத்துக்குமார சுவாமி எழுந்து வருகிற அந்த அழகான காட்சி. முன்பாக வசந்த மண்டப பூசை, அதுக்கு பிறகு கோடித்தம பூசை, அதனைத் தொடர்ந்து இப்போது வெளியில் ஆரோகணிக்கிறதுக்கு முன்பாக உள்வீதி வலம், அதைத் தொடர்ந்து யாக பூசை. நேர முகாமைத்துவத்தில் நல்லூருக்கு நிகர் நல்லூர் தான். அந்த அடிப்படையில் வந்து உள்வீதி வலம் இப்போ தான் ஆரம்பித்தது போல் இருந்தது. ஆனால் யாகசாலை நோக்கி முருகப்பெருமான் அந்த நடராஜருடைய மிகப்பெரிய திருவுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியூடாக திரும்பி முன்பக்கமாக வருகிறார். ஒரு ரம்மியமான காட்சி. உலகம் வேல் பெருமானையும் வள்ளி தெய்வானையும் தனித்தனியாக வழங்கிடக்கூடிய மக்களுக்கு அல்லது பக்தர்களுக்கு முத்துக்குமார சுவாமி அப்படியே
தகன்னு சொல்லி வெள்ளியாக மினுங்கி வருகிற அந்த அற்புதமான காட்சி. முழுக்கவே வந்து முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டவர் தான் முத்துக்குமாரசாமி அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகிறது. நல்லூரில் உள்ளுக்கு தனியான சன்னிதானம் இருக்கிறது. வெவ்வேறுபட்ட முருகன் கோயிலில் வந்து இவருக்கு தனியாக கோயில் இருந்தாலும் இந்த நாளில் இவர் சிறப்பிக்கப்படுறார். காலையில் கைலாச வாகனத்திலையும் மாலையில் இந்த மஞ்சத்திலையும் எழுந்து வருகிற பக்தர்கள் வணங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக திருவிழா நாட்களில் இந்த முத்துக்குமார சாமியை கிட்ட பாய்க்கு எப்படி பாருங்க, பச்சை கொடியோட பச்சை பின்னணியோட மிக 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 அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கு. அலங்காரம் வரேன்னா சும்மாவா, பல்வேறுபட்ட வேலை ஏற்பாடுகள்லாம் இருக்கும். இதில் வந்து கொடிகள் எல்லாமே பிடிச்சு வேல் தான் மேல் கொடியினுடைய நுனிப்பகுதியில் தாங்கி இருக்குது. 2 பக்கமும் வேல் பிடிக்கப்பட போது அதை விட மஞ்சம் மிக ரம்மியமாக இருக்குது. அதுக்கு முன்னால் கயிறு வளமையாக பிடிக்கப்படும். இந்த நாளில் வந்து அந்த சேவல் மயிலையும் சேவலையும் முருகன் தன்னுடைய அடையாளமாக்கினார் அப்படின்றபடிய வாகனமாக்கினார் கூட சொல்லப்படும். கோடியில் வந்து இருக்கும். அந்த சேவல் போன்ற ஒரு விஷயம் செய்யப்பட்டு அது ஒலி எழுப்புவது போன்ற அமைப்பு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அதுவும் இந்த நாளில் இடம்பெறும். இவ்வளவு பெரிய கூட்டம் உண்டு அழகனை வெளி வீதியில் காண்பதற்காக காத்திருக்கிற இந்த வேளையில் தான் அழகன் எழுந்து வருகிறார். யாக பூசையெல்லாம் முடிச்சு கொண்டு வெளியில் காத்திருக்கிற பக்தர்களுக்கு அருள் கொடுப்பதற்கு அந்த அலங்காரன் இன்னும் ஒரு ரூபத்தில் இந்த நாளில் இன்னும் சொற்ப வேளையில் வருகிறார். முத்துக்குமரன்னா சும்மாவா, அவனை காண்றதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கணும் பாருங்க. இந்த பக்தர்கள் எல்லாருமே அவனை நாடி வழிபடுவதற்கு
எத்தனை பேர் இந்த முறை மஞ்சத்தை தவிர விடுறீங்க, எத்தனை பேர் நல்லூரை தவிர விடுறீங்க, இந்த விஷயங்களையும் சொல்லுங்கள். காணொலி தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லி வைங்க. தங்க நிறத்தில் ஜொலிக்கிற இந்த மஞ்சத்தில் முத்துக்குமாரசாமி எழுந்து வருகிற அழகும் ஆனந்தமும் தனியானது. அதை நேரில் இருந்து பார்த்தா தான் அந்த உணர்வுகள் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். மெல்ல மெல்ல நகர்ந்து தேர்முட்டி நோக்கி இப்போ மஞ்சம் வருது. இதால் திரும்பி இந்த பக்கமாக வந்ததுக்கு பிறகு வளமையாக தரக்கூடிய தமிழும் இசையும் சேர்ந்து அழகு சேர்க்கிற பிரசன்னா குருக்கள், அதை தாண்டி மற்ற பக்கம் திருவாசகம், இதில் பஜனைகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் வழிபாட்டினுடைய அடையாளங்களாக திகழ்கிறது. மெல்ல மெல்ல அழகனுடைய திருமஞ்சம் நகர்ந்து வருகிற இந்த வேளையில் நல்ல தமிழ் கேட்பதற்கு வினாலும் வேல்பெருமான் கேட்கக்கூடிய இசை தமிழை இன்றைய நாளில் தான் கேட்க வேண்டும் என்பதற்காக முத்துக்குமாரன் மஞ்சம் ஏறி வருகிறார். முத்துக்குமாரசாமியும் தேவியர் இருவருமாக வருகிற வேளையிலே அவர்கள் இந்த கிளிக்கோபுர வாசலுக்கு கீழே பிரசன்னா குருக்கள் தரக்கூடிய நல்ல தமிழ் இசையை கேட்க வருகிறார்கள் பக்தர்களோடு. கார்மாமிசை காலங்களின் கலபாய் தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சோர்வாமணிய தொடு வேலவனே கார்மாமிசை காலங்களின் கலபத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி என்னும் ஆயுதங்களை உடைய சூரபன்மனை போரிலே வென்றவனே கார்மாமிசை எருமை கடாவிலேயமன் என்னை அழைத்து போக வரும் பொழுது நீதானே தேரில் வந்து
கந்தனே யமன் வந்து என்னை அழைக்க எருமை கடாவிலே வரும் பொழுது நீதானே என்னை காக்க தேரிலே வர வேண்டும். நான் இறந்து போவதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் உன் தரிசனம் தந்த பின்னரே எவன் என்னை கொண்டு போக வேண்டும். நல்லை கந்த பெருமானே கார்மானிதை காலம்பரின் கலவ தேர்மானிதை வந்து விரப்படுவாய். கார்மா பகதாரி கலாரியனும் சூர்மாவலிய கொடு வேலவனே. அறுபத்தொரு ஆண்டுகளாக இந்த முருகனை சுமந்து வருகிற பெரும்பாக்கியம் பெற்றக்கூடிய இந்த மஞ்சம், அதே மாதிரி தான் நல்லூனுடைய சிறப்புகள், இப்படி ஏராளமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. செந்தமிழ் சொல்லருவி லலிசன் அவர்கள் இதுக்கான சிறப்பான தகவலோடு இந்த நாளிலே எங்களோடு இணைந்து கொள்கிறார். நெல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைய மஞ்சள் திருவிழாவை காண்கின்ற பொழுது எனக்கு ஒரு சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. செல்வமுத்து குமரனவன் தமிழ் தெய்வமாகிய முருகனவன். செல்வமுத்து குமரன் குறித்து சீர்காழி பாடி பிரபலம் பெற்ற பாடல் அந்த பாடல். செல்வமுத்து குமரன் எங்கே பிரபலம் என்றால், மயிலாப்பூரிலே வைத்தீஸ்வரன் கோவிலிலே செல்வமுத்து குமரன் இருக்கிறார். முத்துக்கள் இழைக்கப்பெற்ற குமரன் அவர். இங்கும் இன்றைக்கு கடந்த ஆண்டிலே இருந்து இந்த நடைமுறை இருக்கிறது. முத்துக்கள் இழைக்கப்பெற்ற குமரன் செல்வமுத்து குமரனாக முத்துக்குமார சுவாமி உலா வருகிற ஒரு சிறப்பை பார்க்கிறோம். பள்ளி நாச்சியாரும் முத்துக்கள் பதிக்கப்பெற்ற அங்கி அணிய பெற்றவராக, தெய்வயானை அம்மையும் முத்துக்கள் பதிக்கப்பெற்ற அங்கி அணிய பெற்றவளாக ஒரு அழகு கோலத்திலே வருகிற திருக்கோலத்தை பார்க்கிறோம். இந்த மஞ்சம் கூட நல்லூர் ஆலயத்தினுடைய மஞ்சம் ஒரு அசைகின்ற ஒரு சிற்பங்கள் பதிக்கப்பெற்ற கட்டுமானம். இது 1965ஆம் ஆண்டிலே உருவாக்கப்பட்ட மஞ்சம். அப்படி என்றால் இப்பொழுது 61வது வயதிலே மஞ்சம் இன்றைக்கு உலா வருகிற சிறப்பை பார்க்கிறோம். அப்படி ஒரு சிறப்பான மஞ்சம். அதிலே வாகை மாலைகள் இருக்கின்றன. முற்புறத்திலே 4, பிற்புறத்திலே 4 என்று 8 வாகை மாலைகள் இருக்கின்றன. அங்கே பந்து போல கோலமாக அசைந்தாடுபவை வாகை மாலைகள். அதே போல 24 பவளக்கால்கள் இந்த மஞ்சத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல யாழி ஒரு தேருக்கு இருப்பதை போல யாழி பொதுவாக நாவொரு பார்க்காமல் இருப்பதற்காக யாழி அமைப்பதாக சொல்வார்கள். அப்படி 8 யாழிகள் இந்த மஞ்சத்திலே அழகுற அமைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். காலையிலும் முத்துக்குமார சுவாமியினுடைய உலா, மாலையிலும் முத்துக்குமார சுவாமியினுடைய உலா. இந்த மஞ்சத்தை பொறுத்தவரையிலே மஞ்சம் தமிழ்நாட்டிலே மஞ்சள் திருவிழா கிடையாது. இலங்கைக்கு தனித்துவமானது தான் மஞ்சம். அதிலும் இணுவிலே இருக்கிற கந்தசுவாமி கோவில் மஞ்சம் உலகப்பெரு மஞ்சம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே மஞ்சத்தை செய்த இடம் இன்றைக்கு மஞ்சத்தடி என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பையும் பார்க்கிறோம். பெரிய சன்னியாசியார் அமைத்தது மஞ்சம். இன்றைக்கு இலங்கையிலே இருக்கின்ற மிக பல கோவில்களிலே மஞ்சம் இருக்கிறது. புலம்பெயர் தேசத்தவர்கள், இந்த அடிச்சுவட்டை பின்பற்றியவர்கள் அங்கு தாங்கள் அமைத்த கோவில்களிலும் மஞ்சம் அமைக்கிறார்கள். மஞ்சம் என்பது உண்மையிலே கட்டில் என்கின்ற பொருளை தருகிறது. இறைவனுக்குரிய ஒரு இருக்கை என்று சொன்னால் மிகைப்படாது. அத்தகைய அழகான இருக்கையிலே இன்றைக்கு முத்துக்குமார சுவாமி உலா வருகிறார். கைதடியிலே முத்துக்குமார சுவாமியை பேணுகின்ற தன்மை அதிகம். ஏனென்றால் அங்கே இணுங்கித்தோட்ட கந்தசுவாமியார் மூலவராக முத்துக்குமார சுவாமியாராக இருக்கிறார். அங்கே இருக்கிற பாடசாலைக்கு பெயரும் முத்துக்குமார சுவாமி மகா வித்தியாலயம்.
அப்படி முத்துக்குமார சுவாமியை யாழ்ப்பாண மண்ணும், தமிழகத்தில் மாத்திரமல்ல யாழ்ப்பாண மண்ணும் போற்றுகிறது. இங்கே நல்லூர் கோவிலிலே வசந்த மண்டபத்திற்கு இங்கே அதாவது தம்பத்திற்கு கொடித்தம்பத்திற்கு பக்கத்திலே ஸ்நவன மண்டபத்திலே ஆரமுக சுவாமிக்கும் கொடித்தம்பத்திற்கும் நடுவிலே முத்துக்குமார சுவாமி தெற்கே பார்த்தவராக வீற்றிருக்கிறார். அந்த தரிசனத்தையும் நீங்கள் பெற முடியும். இனி கார்த்திகை திருவிழாவிலே மீண்டும் ஒரு முறை முத்துக்குமார சுவாமியை தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் அலங்காரா நல்லூரா என்கின்ற கோஷத்தோடு புறப்பட்டிருக்கின்ற இந்த முத்துக்குமார சுவாமியினுடைய வீதி வலத்தை உஷாந்தன் வியூவினூடாக தரிசிக்கின்ற அத்தனை அடியவர்களும் இஷ்ட சித்திகளை பெற்று உய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொண்டர்கள் நாள்தோறும் துதி செய்ய அருள்கிற ஒரு வேலை தான் இறைவனுடைய தலையாய கடனாக இருக்கிறது. வழிபடுகிற பக்தர்கள் துயர் துடைக்கிற அந்த வேளையிலே வெவ்வேறுபட்ட வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. இங்காலே தேன் சொட்டுகிற திருவாசக பாமாலை கேட்பதற்கு முத்துக்குமாரசாமி வந்து சேர்ந்திருக்கிறார். முத்துக்குமாரசாமியினுடைய அலங்காரமான இந்த மஞ்சத்தினுடைய சிறப்பான விஷயங்கள்னு சொல்லி ஏராளமானவை தொடர்பில் நாங்கள் பேசியிருக்கிறோம். சுற்றி வலம் வந்து பக்தர்கள் துயர் துடைத்து அழகனாய் காட்சி கொடுத்திருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி இப்போ தன்னுடைய இருப்பிடத்துக்கு போகிறதுக்கு சரியாக கோயில் வாசலுக்கு முன்னால் வந்திருக்கிறார். பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த காணொலி தொடர்பில் நாங்கள் ஸ்லாகிச்சிருந்தோம். இந்த திருவிழா தொடர்பில், இதனுடைய வரலாறு தொடர்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தொடர்புன்னு சொல்லி பல்வேறுபட்டவை இந்த நாளில் சொல்லப்பட்டிருந்தது. இவை தொடர்பில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சொல்லப்படக்கூடிய தகவல்கள் எப்படியான விஷயங்கள் உங்களுக்கு தேவை, இந்த காணொலியிலே எப்படி இருக்குது அப்படின்ற விடயங்களை வந்து மறக்காமல் பதிவு செய்யுங்க. முருகனும் வந்து சேர நாங்களும் விடைபெறுகிறோம். நாளைய நாளில் இன்னும் முக்கியமான இந்த திருவிழாக்களோடு சந்திக்கலாம்.